வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி அந்த அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள் இருக்கும், கடைசியில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ராசி மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து இருக்கிறது 9ஆம் இடம். ஸோ 9ல் வந்து இருக்கும்போது என்ன வரும், 1, 4, 9 நல்ல யோகங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், தாய சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் எள்ளி கொடுத்துரும். ஸோ அது வந்து கன்ஃபார்மாக இருக்குங்க. ஸோ அதனால் பெரிய முயற்சிகள் எடுங்க, பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து மன உளைச்சி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 9ஆம் அதிபதியின் போதே என்ன மாதிரி ஒரு விஷயங்களும் போது சூரியன் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது 3, 9, 11ங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டினால் நல்ல நன்மைகள், வேலையில் பார்க்குறவங்களுக்கு வந்து பெரிய நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள், மேற்படிப்புகள், வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணுன்றவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துங்க. அது வந்து சூரியன் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னம், மிதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ராசியாதிபதி 4ஆம் அதிபதியாக வரும் புதன் எப்படி இருக்குன்னா, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாகிறது. புதன் வந்து குருவுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, நடைமுறையில் வந்து பெரிய வெற்றிகளும் பெரிய புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாய சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயம் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும், வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனப்பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் சாரத்திலே போகும்போது நிறைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள். வெளியில் வந்து யார்ட்டையும் வந்து ஓப்பனாக பேசாதீங்க. ஸோ அது பேசுகிறதுனால வந்து இது வெளியில் வந்து ஏடாவிடம் ஏதாச்சும் நம்மளை பற்றி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பட் இருந்தாலும் குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போய் சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது பேசும்போது சில நேரங்கள் வந்து ஏடாவிடம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்மந்தம் பேசும்போதும் சரி, வெளியே ஆள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. 8ல் வந்து 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பா கிட்ட நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களோட ஒரு சின்ன கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அது கொஞ்சம் பார்த்துனா 9ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியோடு வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்து வந்து போகும் தான் உண்மையான விஷயம். பட் வெற்றி இருக்கானா கொஞ்சம் சிரமப்பட்டு வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஏதாவது லாட்டரி டிக்கெட்டோட சின்னதாக வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஜெனரலாக இருக்கிற பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கிறத பார்ப்போம். யாருக்கெல்லாம் மிதுன லக்னம்
சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக சொல்லாங்க. ஏன்னா வந்து சூரியன் 9ல் இருக்கிறது 3, 9 மற்றும் 11 பாவங்களை குறிகாட்டுவதனால் நல்ல ஒரு லாபங்கள், பெருத்த பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் சூரிய தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு பெரிய லாபங்கள் காத்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு கடுகடுப்புகள், வேலையில் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் வியாழனை மட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பரஸ்பரம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் நமக்கு ஒரு அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து நல்ல லாபங்களை கொடுக்குதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மிதுன லக்னம் ராகு தசாபுத்தி நடக்கிறவங்க ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் தரதுக்கான விஷயங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விபரீத ராஜயோகங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய லாபங்கள், பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தான் விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் அவங்களுக்கு பெரிய லாபங்கள் உங்களுக்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை விட தொழில் ரீதியான விஷயம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து 10ஆம் இடம்னும்போது கர்மஸ்தானம் போது நமக்கு தேவையில்லாத சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் இது அந்த காலகட்டத்தில் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இருக்கும்போது அப்பா சார்ந்த ஒரு உறவுகளில் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்போது புதன் தசாபுத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து இப்போ இருக்கிற இடங்கள் பார்க்கும்போது 9ல் இருக்கார். அது புதன் 9லிருந்து 11ல் இருக்கிற குருவுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். வண்டி வாங்கினாலும் பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய லாபங்களை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு. மிதுன லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது கேது 4ல் இருக்கார். ஸோ சொத்துக்கள் சார்ந்த விஷயம், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கேது தசாபுத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருங்க. சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அதுவும் வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. இல்லைன்றீங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது பரிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி சரசரசான்னு எழுதிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத முடியாது. அதனால் வந்து மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்போது ஒரு கிரகமோ ஒரு பாவமோ வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்கான பரிகாரங்கள் போடும்போது அந்த பாவத்தில் செவ்வாயோ இல்லை அஷ்டமாதிபதியோ உட்காந்துருந்தா அந்த பரிகாரம் பலிக்காதுங்க. ஸோ அது வந்து தோஷங்களை அதிகப்படுத்தணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை வந்து முதல்ல மெயினாக பார்க்கணும். 8ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அங்கே உட்காந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி இதாகிறது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் பண்ணிட்டு வருதுங்க. சரிங்க, அப்படின்னா கர்மான்றது இதெல்லாம் உண்மையாங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. சில கர்மாக்கள் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது. வாழ்ந்து நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். ஸோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பு இருந்ததுன்னா அவன் வந்து அனுபவித்து, இந்த பரிகாரம்லாம் கிடையாது, அது வந்து நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒரு கர்மா தான் இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இதுக்கான ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது
கர்மா தாங்க. ஸோ கர்மா தியரியில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட கர்மா வருது. ஸோ சூரியனோட கர்மானும் போது நீங்கள் அவர் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், இந்த உதாரணத்துக்காக சொன்னேன். தந்தையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த சூரியன் பாவம் வந்து கர்மாவாக வரும்போது அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா ரொம்ப பாசமானவர் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த பாசமே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்ருக்கும். ஒரு லெவலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னால் தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்ருங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கணும் நிறைய அபார்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுடைய அஸ்வதி நட்சத்திரம்னும் போதே கண்டிப்பாக வந்து அஸ்வதியாக இருந்தாலும் சரி அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இப்போ இது கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ கர்மா இருக்கிறது உண்மைதான் என்ன. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அப்போ சூரியன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம எலும்பு முறிவு மருத்துவமனையில் யாராச்சும் ஏழப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வயதை ஒத்தவர்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, அதாவது அப்பா வயது ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி தான் இந்த கர்மாவை சரி பண்ண முடியுமே ஒழிய ஒரு யாகங்களோ ஹோமங்களோ பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிலாம் போகாது. ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட காசே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு கோதுமை பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதியோ அஸ்வினியோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கோதுமை பேக்கெட்டோ ஒரு சப்பாத்தி குருமா ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே அந்த கர்மா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுங்க. ஸோ அது மாதிரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாமே இல்லையா, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. கர்மாவுக்கு வந்து இருக்கான்னா கர்மாவுக்கு இருக்குது. அந்த கர்மா வந்து எப்படி தீர்க்கணும் இப்படி தான் தீர்த்துட்டு வர முடியும் இல்லையா. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணாதீங்க. 1க்கு 2 3 ஜோதிகளை கேட்டுட்டு அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிட்டது தான் உண்மையான விஷயம். ஸோ இதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ அதனால் கர்மா இருக்கிறதுனால சரணடைங்க. பிரார்த்தனைக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அதனால் பிரார்த்தனை வேணும் சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க.